பாடலாசிரியர், கதையாசிரியர், எழுத்தாளருமான தமயந்தியோடைய இயக்கத்தில் வெளியாகி இருக்கிற படம் தான் காயல். காயல் அப்படிங்கிற ஒரு பேரே ரொம்ப அழகாக இருக்குது. இது என்னென்னா, காயல் அப்படின்னும் போதே கடல் அப்படிங்கிறது, கடல் சார்ந்த இடங்களை தான் காயல் அப்படின்னுவாங்க. காயல் பட்டணம்னு தமிழ்நாட்டில் ஒரு அழகான ஊருமே இருக்குது. ஸோ காயல் அப்படிங்கும்போது ஒரு கடல் சார்ந்த ஒரு படம் அப்படிங்கிறது நமக்கு மைண்டில் ஃபஸ்ட்டு உணர்த்துனாங்க. ஏன்னா அவங்க பேசிக்காக ஒரு ரைட்டர் இல்லையா. ஸோ இந்த காயல் படம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த படத்தில் போய் பார்க்கும்போது, படத்தில் கபாலி லிங்கேஷ் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, காயத்ரி பேரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அனுமோல், மலையாளத்தில் ஒரு முக்கியமான ஆக்ட்ரஸ் அனுமோல், ஐசக் வர்கீஸ் அவங்களும் ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட். இது மட்டும் இல்லாமல் ரமேஷ் திலக் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்வாகதா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக இவ்வளோ தான் காஸ்ட் அண்ட் க்ரூ. படம் எல்லாமே காயன் பேர் கேட்ட மாதிரி கடல் சார்ந்த பகுதிகளில் தான் இந்த கதைக்களம் நடக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. சரி, ஓகே, இது எல்லாமே கரெக்டு. படத்தோட கதை என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான குடும்பத்தில் அப்பாவோடைய டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ஐசக் வர்கீஸோடைய பெண்ணை காயத்ரி சங்கர் இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தட்டி கேட்குற அளவுக்கு உரிமை உள்ளவங்க. அந்தளவுக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறாரு அப்பா. ஏன்னா அப்பா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஸோ அவருடைய பெண்ணை இப்படி இருக்கிறபோது திடீர்னு அவங்க பெண் இறக்கும் செய்தி கேட்கப்படுது. இறந்த செய்தி கேட்ட உடனே இவங்களால தாங்கிக்க முடியல. இவங்க அம்மாவுக்கு உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய காதுக்குள்ள சத்தம் கேட்குது, இதெல்லாம் பிரச்சனையாகுது. அப்படின்றதுனால காயத்ரியோடைய அண்ணன் அமெரிக்காவில் இருக்கிற இவங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய நண்பரான அவர் சைக்கியாட்ரிஸ்டாக இருக்கிற ரமேஷ் திலக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கு ஒரு பர்சனல் ப்ராப்ளம். ஸோ இங்கே கூட்டிகிட்டு இவங்க பேசுகிறாங்க, இந்த மாதிரி அம்மாவுக்கு இந்த பிரச்சனையாக இருக்குது அப்படின்னும் போது, சரி ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு போகலாம், அங்கே போய் எல்லாத்தையும் மாற்றிக்கிறலாம் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரிப்பில் பயணத்தில் போகிறாங்க. அப்போ அவங்க அந்த கதை விரிவடையுது. இந்த கதையில் காயத்ரி ஏன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு காரணம், இதற்கு முன்னாடி அவருடைய காதலனுக்கும் இவங்களுக்கும் இருந்த உறவு, இந்த குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது, கடைசியில் இந்த அஸ்தியை இவங்க நினச்ச மாதிரி கரைச்சாங்களா அப்படிங்கிற ஒட்டுமொத்தமாக சொல்கிற ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு கதைக்களமாக தான் இந்த படத்தை முழுக்க திரைக்கதையாக அமைச்சிருக்காங்க. இந்த படம் பார்க்கும்போது நமக்குலாம் என்னென்னா, இந்த கதையை ஏன் இவ்வளோ நேரம் இழுத்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, காதல்னு ஒரு படங்க, பாலாஜி சக்திவேல் காதல்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பரத் ஒரு சாதாரண மெக்கானிக்கு, அங்கே 10வது படிக்கிற பிள்ளையாக சந்தியா போய்கிட்டே வந்துக்கிட்டே இருப்பாங்க. இவர் மெக்கானிக்கு 2 பேருக்கு லந்த கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளை திடீர்னு வயசுக்கு வந்த உடனே முதலாக பார்க்கும், கொண்டு போய் இறக்கி விட்டு வருவாங்க. அந்த அப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் எந்த ஆம்பளையை பார்க்குறா இது உன்னுடைய புருஷன் அப்படின்லாம் ஊரில் ஏதோ பரப்பி விட்டுருக்காங்க. அதனால் காதல் சந்தியாவுக்கு ஒரு சின்ன காதல் வாய்ப்பட்டுருச்சு. இவருக்கும் பரத்துக்கும் ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு. ஆனால் அவரு பெரிய ஆளு ஒட்டுக்கலை, சண்டை போடுறாங்க அப்படின்னால பிரித்து போய் ஊரில் போய் அங்கே வாழ்வியல் ரீதியாக எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ஊர் பேர் தெரியாத இடத்துல. இதை தாண்டி அவங்க எப்படி திரும்ப கல்யாணம் பண்ணி சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம், ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஒரு பேசுகிற வசனம் எல்லாமே நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு உலுக்கி எடுத்துருக்கும். எத்தனை தடவை போய் அந்த காதல் படத்தை பார்த்தீங்கன்னாலும், என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி கொண்டாடக்கூடிய படம்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை பார்த்தா நமக்கு இந்த மாதிரியான ஒரு கதைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி விஷுவல்ஸ் நான் லீனியர் பேட்டர்னில் எடிட் பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் அபத்தமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த கதை நமக்கு தெரிஞ்ச கதையாச்சு. இதில் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபீலிங்ஸில் பேசுகிற மாதிரிலாம் இல்லை. ரமேஷ் திலக் அனுமல்கிட்ட பேசும்போது ஏதோ ஆண்டியை கரெக்ட் பண்ணி பேசுகிற மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு இப்போ அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கு, மோடே வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு ரைட்டர் தம்மையந்தி தன்னுடைய நாவல் படிக்கிறதுக்கு என்னென்ன சிரத்தைகள்லாம் எடுத்து ஒரு படிப்பாங்களோ, ஒரு புத்தகம் எழுதுவாங்களோ, அது மாதிரி தன்னுடைய படத்தை கவிதையாக எடுக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் அது திரைமொழியில் பார்க்கும்போது வேறு ஒரு ஊடகமாக நமக்கு தெரிஞ்சது தான் ஒரு வருத்தமான செய்தி. இதை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி ஒரு திரைக்கதை அப்படின்னும் போது தெரிந்த கதையை ஏன் நீங்கள் எத்தனை வாட்டி தான் எடுக்கிறது? எத்தனையோ தெரியாத கதைகள், எவ்வளவோ கதைகள் இந்த ஊரில் உலகத்தில் கிடக்கு இல்லையா? அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. இந்த படத்தில் நல்ல விஷயங்கள் எதுவுமே இல்லையா அப்படின்னா, இந்த மீன் இருக்கிறத பற்றி ஹீரோ லிங்கேஷ் அடிக்கடி அங்கே போய் பேசுவார். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி ஸ்வாகதாவும் அவங்களுக்குள்ள அந்த காதல் காட்சி அதெல்லாம் நிறைய படங்களை பார்த்தாச்சு. அதையே திரும்ப வேற ஒரு டோனில் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுக்கிறாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த அனுமோல், இந்த காஸ்ட் இஷ்யூஸ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்படி எல்லாமே தெரிந்த விஷயங்கள். இதில் பாடல்கள் எல்லாமே சர்ச்சில் ஃபாதர் பாடுவார் தெரியுமா? திடீர்னு நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பாட்டு வரும். பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே போதனைகள் ஆரம்பிச்சிருவாங்க. அது மாதிரி தான் இங்கே அந்த பாட்டு போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு பாட்டு வரும். எதுக்கு அந்த வருது இந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஒரு கவிதையாக இருக்கணும்னா அது கவிதை தன்மை இருக்கணும், இல்லை அது ஒரு பாடல்குழுவில் இருக்கணும்னா அது பாடல்குழு இருக்கணும். எல்லாமே ஒரு கன்ஃபியூஸ் ஆகி அதை கன்ஃபியூஸ் பண்ணி நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா, எப்படா இந்த படம் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா
காயல் அப்படிங்கிற இந்த படம் நமக்கு காய்ச்சல் வர அளவுக்கு ஒன்று உருவாக்கி வச்சிருச்சு. காதல் எங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயங்களாம் இல்லை, ஆனால் இந்த கண்டென்ட் வந்து தெரிந்த கண்டென்ட்டு. ஸோ இந்த கண்டென்ட்டையும் தாண்டி இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயமா என்ன அப்படின்னா சிலருடைய நடிப்பு நல்லா இருக்குது, அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க.